பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர் செல்வோருக்கு போதிய பேருந்து வசதி கிடைக்கிறதா? முன்பதிவில் நியாயமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். போதுமான சீட்டு இருக்குது. ஆனால் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் தான் சரி ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா நார்மல் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் எல்லாமே ஃபுல்லாக புக் ஆகிடுச்சுங்கிறாங்க. ரெண்டாவது பார்க்கும்போது டபுளாக இருக்குது டிக்கெட்டு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ நாங்களுமே கிட்டத்தட்ட ஒரு 15 மெம்பர்ஸ்க்கு டிக்கெட் புக் பண்ண வந்திருக்கோம் டீமோட. பட் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டாக தான் இருக்குது, காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட் நிறையா ப்ரைவேட் இதில் ஓட்டும்போது நிறைய இப்போ புதுசாக வால்வோ பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வண்டி எல்லாம் ஒன்றும் அதிகப்படுத்தினாங்க நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் சைடில் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அரசாங்கம் எவ்வளவுதான் நடவடிக்கை எடுத்தாலுங்க, ஒரு பாட்டு எம்ஜிஆருடைய பாட்டு திருடனாய் பாட்டு திருந்தால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு. அவனுக்கு மனசாட்சி வேணும், கடவுளுக்கு பயப்படணும். அவன் ரேட்டு நான் கொடுத்து வாங்குறேன், ஒவ்வொரு சீட்டுக்கும் 10,000 15,000 கொடுக்குறேன், இந்த டைமில் தான் நான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு தர்மத்துக்கு வாங்குறானுங்க. இங்கேருந்து நம்ம திருச்சிக்கு போகிறதுக்கு 400 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்க. ஏசி பஸ்ஸில் 4,000 ரூபாய் கேட்குறான். சாத நாட்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கொடுக்கலாம், ஒரு வேளை கொடுக்கலாம், ஆனால் அவங்க கொடுப்பாங்கன்னு நான் சொல்லலை. சாதாரண ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? தனியார் பேருந்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,500 5,000 ரூபா வசூல் பண்ணுறாங்க. பகல் கொள்ளை அடிக்கிறாங்க. இது கவர்மெண்ட்டு அரசு போக்குவரத்துக்காக தக்க நடவடிக்கை எடுத்து கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் தீர்வு காண முடியுங்க. கவர்மெண்ட் பஸ் அதிகப்படியான பஸ் இது பண்ணாவே தனியார் பஸ் இதாயிருங்க, மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். சொந்த ஊர் செல்ல பேருந்துகளில் போதிய இருக்கைகள் இருக்கிறதா, அதே போல முன்பதிவுகளில் முறையான கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறதா என்பது குறித்து கோவை மாநகர மக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது நாம் கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.